ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டைகர் மாமா தான். டிலே பண்ணதுக்கு சாரி. அண்ட் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஜங்குக் லவ் 97 நீங்கள் வந்து இந்த எபிசோடை பார்த்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா உங்ககிட்ட நான் பேசணும். அப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு இது வரல, சரி விடுங்க, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பாட்டு ஏதோ நிப்பாட்டியிருப்போம் அப்படின்னா எனக்கும் ஜேகோப்புக்கும் ஒரு வழியாக கல்யாணம் முடிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பேர் ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் இருக்காங்க, மற்ற எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆரமும் ஜின்னும் தான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா தான், ஏண்டா இப்போ தானடா கல்யாணம் முடிஞ்சு, ஒரு 2 நாள் கழித்து போகலாம்ல அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அது காரம் வந்துட்டு நல்லா சொல்லுங்கள், இவன் காதில் ஏற மாதிரி சொல்லுங்கள், இவன் தான் கேட்க மாட்டான் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு வந்துட்டு ஆரம்பம் மார்ச் பார்த்துட்டு, அம்மா இல்லைம்மா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லி சொல்கிறாரு. இது தங்கம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது டே தான் இவங்க 2 பேர்த்தையும் விடுறதுக்காக ஏர்போர்ட் போகிறாரு. அப்போ ஜேகேவையும் கூப்பிட்றாரு, வரையா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜேகே வந்துட்டு அப்படின்றாரு. அப்போது ஜேகேவோட அப்பா தான், போயிட்டு வாடா அப்படின்றாரு. அதுக்கு டே கிட்ட ஜிம்மின்னு சொல்கிறான், மச்சான் உங்கள் மாமனாரே மாமா வேலை பார்க்குறாரு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அங்கே பாரு அண்ணன் பார்க்குறான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது டேவோட அப்பா வந்துட்டு, ஏலே பைக்கில் போனால் திரும்பி எப்படா காரை வாங்கிட்டு வருவேன், பைத்தியக்காரனாடா நீங்கள் அப்படின்றாரு. அச்சோ சாரிப்பா மறந்துட்டேன் அப்படின்ட்டு டே போய் வண்டியில் ஏறிக்கிறாரு. ஆரம்பிட்டு நான் அவன் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் வந்து முன்னாடி ஏறிக்கிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு வரான், மாமா நான் கண்டிப்பாக வரணுமா அப்படின்றாரு. சரி வரலன்னா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் பின் சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அப்போது டே தான் சும்மா இருக்க மாட்டாமல் ஜேகேவை பிடிச்சி வம்பிக்கிட்டே வர்றான். கிள்ளி வைக்கிறது, அடிக்கிறது அந்த மாதிரி வரான். ஐயோ மாமா விட்டு மாமா ப்ளீஸ் மாமா, இதுக்கு தான் நான் கூட வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே சினிக்கிட்டே வர்றான். நம்ம டே வந்துட்டு வரமாட்டியான்னு சொல்லிட்டு கிச்சு காட்டுறான். அப்போது ஜேகே வந்துட்டு மாமா வேண்டாம் மாமா, ஆள் இருக்காங்க கம்முன்னு இருமாம்மா அப்படின்றான். அப்போ ஜின்னு வந்துட்டு அப்போ ஆள் இல்லைன்னா சாருக்கு ஓகேவா அப்படின்றாரு. நம்ம ஜேகே அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நம்ம டே இருந்துட்டு மறுபடியும் சும்மா இருக்க மாட்டாமல் இடுப்பு பிடிச்சி கிள்றாரு. ஐயோ மாமா கம்முனிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். நம்ம ஜின்னு இருந்துட்டு ஜேகே பாவண்டா விடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது டே இருந்துட்டு சிரிக்கிறாரு. ஜேகே சிரிக்கிற அப்படின்றாரு. இருந்துட்டு டே இப்போவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் அடிக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். என்னை பார்த்தாலே உனக்கு தெரியலையா, கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான்டா அடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை போட்டு வெளுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு ஜின்னு இருந்துட்டு அப்போ நான் உன்னை டெய்லியும் அடிக்கிறேன்னு இன்டெரக்டாக சொல்கிறியா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜேகே இருந்துட்டு இதை விட டேரெக்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதை கேட்டு டேவும் சிரிக்கிறான். ஜின்னு உனக்கு போய் சப்போர்ட் பண்ண மாதிரி போட வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிக்க உட்காந்துருக்காரு. அப்போது ஜேகே வந்துட்டு அச்சோ சாரி அப்படின்றான். சோரியை கொண்டு போய் அங்கிட்டு படுப்ப அப்படின்றாரு. அங்கே பாரு தேவையில்லாமல் என் ஆள்கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டே வர்ற ஜின்னு வந்துட்டு சார் பெரிய பிஸ்தா, இவர்கிட்ட வம்புளுக்க கூடாது போட அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருனே அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வந்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ சின்ன வந்து பார்த்து இரு நான் உன்னை ஊரில் போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னட்டே என்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்துட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜேகே வந்துட்டு எது எங்கள் மாமா உங்ககிட்ட அடி வாங்கினாரா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அதை கேட்டு ஜின்னு வந்துட்டு சொல்லிட்டாட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணே வேண்டாம் குன்னே பிடுவேன், அப்புறம் நான் அந்த கதையெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுட்டு எந்த கதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி விடு 2 பேருமே சொல்ல வேண்டாம் அமைதியாயிருவோமா அப்படி சொல்லிட்டு ஜின்னும் டேவும் அப்படியே அமைதியாகிடுறாங்க. நம்ம ஜேகேவும் தான் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு.
மெதுவாக போய் ஜேகே வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி டே கிட்ட கேட்குறாரு. ஜின்னு வந்துட்டு என்ன சொல்கிறான் டே அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப முக்கியம்தான், வழியை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்கிறான், டேவும் சொல்கிறான். இதை கேட்டுட்டு நான் கேட்டேன் பற்றியா, என் பற்றியை தான் செருப்பால் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம்பட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இப்போ ஏர்போர்ட் வந்துட்டாங்க. நம்ம நாம்ஜினை வந்து டேக்கோக்கு வழி அனுப்பிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க காரில் தான். அப்போது டேவை பற்றி ஜேகே கேட்டே வர்றான். எதுக்கு அடி வாங்கினீங்க, எதுக்கு மாமா அடி வாங்கினீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியமாடா, 2 பேரும் தனியாக இருக்கோம், ஹைவேல போயிட்டுருக்கோம், யாருமே இல்லை, அங்கே பாரு மாமா வண்டி ஓட்டுறேன், பக்கத்தில் நீ இருக்க, ஏதாவது ரொமான்டிக்காக பேசுறியா, இப்படி தான் ஏன் எதுக்கு அடி வாங்கினேன்றதுலாம் முக்கியமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல் மாமா அப்படி சொல்லி கேட்குறான். ஜேகே கேட்குறத பார்த்துட்டு டே யோசிச்சு பார்க்குறான். டேவும் ஜிம்மினும் விளாட்றதுக்காக இடம் தேடிட்டு இருந்திருப்பாங்க, எங்கே போய் விளாட்லாம் அப்படின்ட்டு. அப்போது அவங்க பழைய வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து கதவு வந்து சரி இருக்காது, வெளியே இருந்து அடைச்சாலும் உள்ளே இருந்து அடைச்சாலும் டக்குன்னு லாக் ஆகிக்கும் அந்த டோர் வந்துட்டு. இது வந்து டேவுக்கும் ஜிம்மினுக்கும் தெரியாது. ரொம்ப குட்டி குட்டி பசங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த ரூம்குள்ளே போய் விளாட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போய் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க 2 பேரும் விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு. அப்போது கதவை அடைக்கும் போது அது லாக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு உயரமும் பத்தாது லாக்குக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் உள்ளே உட்காந்து விளாண்டுட்டு ரொம்ப நேரமாக உள்ளே உட்காந்து விளாண்டுருக்காங்க. டேவோட அம்மா எங்கடா 2 பையனை காணாமே அப்படி சொல்லிட்டு தேடிட்டு வந்திருப்பாங்க. ஜிமினோட அம்மாவும் தேடிருப்பாங்க. 2 பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஆளை காணோம் அப்படி சொல்லிட்டு. எங்கே போனாங்கன்னே தெரிலன்னு வீதி பூரா தேடிப்பாங்க, எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்க எல்லோரும் தேடுறாங்க. ஐயோ இந்த பசங்களை காணாமல் புள்ள பிடிக்கிறேன், பிடிச்சிட்டு போயிட்டானோ அப்படி இப்படி தேடிட்டுருக்காங்க. சின்ன அப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்திருப்பான். எல்லோரும் தேடுறத பார்த்துட்டு அவனுக்கும் பயமாயிரும். அதனால் எல்லா இடத்துலையும் அவனும் போய் தேடிட்டு இருந்திருப்பான். அப்போது சவுண்டு விட்டுட்டே இருந்திருப்பான், டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே இருந்துட்டு யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குல்ல ரொம்ப நேரமாக. ஆக்சுவலாக அந்த ரூமுக்கு வந்துட்டு சவுண்ட் வந்து கம்மியாக தான் கேட்கும். 2 பேரும் விளையாட்டில் மும்முரமாக இருந்ததுனால கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம் அக்கா, ஆனால் எனக்கு வேறு சுச்சாக வருது அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லியிருப்பான். நம்ம டே இருந்துட்டு சரி வா போகலாம், ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கோம்ல, வா போய் சாப்பிடணும், என் குட்டி வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். 2 பேரும் வெளியே வரலான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டேவும் தட்டுறான், ஜிமினும் தட்டுறான், அவங்களுக்கு திறக்கவும் தெரியல. லாக்கும் மேலே இருக்குது, எட்டவும் எட்டாது. 2 பேரும் மாற்றுக்கட்டில் தட்டுறாங்க. இங்கே தள்ளு நான் திறக்கிறேன், இங்கே தள்ளு நான் திறக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும். அப்போது ஜின்னுக்கு வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்கமேவும் வந்து பார்க்குறான். டே ஜிமின் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழுறான். லூசு, அது ஒன்றும் உன் அண்ணன் இல்லை, என் அண்ணன், நான் தான் அழுகணும் அப்படி சொல்லிட்டு டேவும் அழுகிறான். இவங்க பேசுகிறதெல்லாம் ஜின்னுக்கு வந்து கேட்குது. வேகமாக ஜின்னு வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஓப்பன் பண்ணவே முடியல. அப்போது சைடில் ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோவை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் உள்ளே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. கதவை திறங்க, கதவை திறங்க அப்படி சொல்லிட்டு கதவுக்கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது ஜின்னு தான் 2 பேர்த்தையும் பின்னாடி தள்ளி போக சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே ஜிம்மி நீங்கள் வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுமே, அவனுங்களும் பின்னாடி வந்துட்டாங்க. அப்போது நம்ம ஜின்னு தான் டோரை உடச்சிட்டு 2 பேரையும் போய் பிடிச்சிருப்பான். பிடிச்சி 2 பேர்த்து 2 வெளுத்திருப்பான். இனிமேல் இந்த பக்கம் வருவீங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் ஜின்னு தான் கூட்டிகிட்டு போய் வீட்லேயும் இறக்கி விட்டுட்டு, இனிமேல் அந்த பக்கம் போனீங்க கால் 2 உடச்சிருவேன் அப்படி சொல்லியிருப்பான். அங்கே இருக்க எல்லாருமே டேவையும் ஜிம்மினையும் இனிமேல் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்போது சுகாவும் வந்திருப்பான். அண்ணா இருந்தாலும் நீ அவங்கள அடிச்சிருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருப்பான். இதை வந்து ஜின்னோட அம்மா வந்துட்டு ஜின் சுகாவோட அம்மா வந்துட்டு காதில் வாங்கியிருப்பாங்க. இது அடித்தான பையலை, இருக்கிற பையலை அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. முட்டா பையலாடா நீயே, குழந்தைய போய் யாராவது அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போது டேவோட அம்மா வந்துட்டு நானாக இருந்தாலும் அதே பண்ணியிருப்பேன், எவ்வளோ திமிரு இருந்தால் அவங்க போய் கதவை சாத்திட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு என்னலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வராரு. அவன் டேவோட அம்மா திரும்பி பார்த்துட்டு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை நீ பேசுமா அப்படி சொல்கிறாரு. ஆயிரம் சொல்லு, சின்ன பயல்கள் இல்லையா, அவனுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு போய் வேணா தாப்பாவா போட்டுக்கிட்டாங்க, அவனுங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜின் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே தலையை கொஞ்சம் நிற்கிறான்.
அப்போது டேவோட அம்மா வந்துட்டு, அட நீ கம்முன்னு கடடா, அவள் கிடக்கா, அவளை விட்டு நீ ஒரு நாள் உள்ளே சாத்தி வெளுத்து விடணும், அப்படின்னா தான் அவள் கரெக்டாக இருப்பா, நீ வா சாமி அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போது ஜின்னு வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, ஏலே விளக்கமாற்ற எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆடி நீ வேறு கம்முனடி, பிள்ளைகளை பாரு பாவமாக உட்காந்துருக்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்பா சொல்லியிருப்பாரு. இவங்க போய் ஜிம்மின் கிட்ட அழாத அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்றான். அப்போட்டே இருந்துட்டு எனக்கு கண் துடைக்க யாருமே இல்லை அப்படி சொல்லியிருப்பாரு. இதை வந்து இப்போ ஜேகே கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே கேட்டுட்டு சிரிக்கிறான். நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான். அதை பார்த்துட்டேவும் சிரிக்கிறியா நீ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் பக்கத்தில் இருந்தேன், நான் இன்னும் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன் அப்படி சொல்கிறான். சுகானாலாம் ஜிம்மினாலுமே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டாரு தெரியுமா அப்படி சொல்கிறான். பாவமா, ஆனால் நீ இருந்தால் சிரிப்பேன்னு சொல்கிறேல, ஐ ஹேட் யூடா அப்படின்னு சொல்கிறாரு. அச்சோ மாமா சும்மா சென்னை மாமா அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு செல்லியாக சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ ஜேகே வந்துட்டு, ஆமாம் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நான் கண்ணீர்லாம் தொடச்சிருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறான். ஏன்டா ஒரு ஆறுதலுக்காகவாது சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. மாமா நிஜமாவே நானும் உட்காந்து உன் கூட அழுதுட்டு இருந்திருப்பேன், என்னையும் வெளுத்து விட்ருப்பாங்க அப்படி சொல்கிறாரு. ஏடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் அங்கே இருந்திருந்தேன்னா நீ நானும் ஜிம்மின் 3 பேர் விளாண்டுருப்போம், நானும் உங்கள் கூட தான் வந்து மாட்டியிருப்பேன், என்னையும் ஜின்னன்னா வெளுத்துருப்பாரு, அதானே நடந்திருக்கும், அப்போ நானும் உட்காந்து அழுதுருப்பேன், நீ தான் என் கண்ணை தொடச்சிருந்துருப்ப அப்படி சொல்கிறான். நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது, எல்லாம் உங்கள் அப்பனை சொல்லணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து ஜேகே கேட்குறாரு. அவன் தானே கூப்பிட்டு போய் ஒன்றா கொரியாவில் வச்சுக்கிட்டான், இங்கேனே இருந்திருந்தேன்னா அப்படி சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான் ஜேகேவை. மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம காரை நிறுத்திட்டு வேணுமே அப்படின்னு கேட்குறாரு. நீ மொதல் வண்டி எடு, இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒன்றே ஒன்று அப்படின்னு கேட்குறாரு. நோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. என்றைக்காவது ஒரு நாள் நீ ஏன் ஆசையாக கொடுத்துருக்கியாடா, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறட்டே. ஓ ஆசையாக நான் உனக்கு கொடுத்ததே இல்லையா, சரி இனிமேல் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா சொன்னேன் வாடா லைட்டாக அப்படி சொல்லிட்டு விங்க் பண்ணுறாரு. நம்ம ஜேகே இருந்துட்டு லைட்டாக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோவாக கிட்ட வர்றாரு. அப்போ ஜேகே பார்த்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னா விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்து பிடிச்சி லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்லோவாவான்னு கேட்டுட்டு இவரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த கிஸ் வந்து ஆரம்பித்ததேவும் ஹார்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் சக் பண்ணி பைட் பண்ணிலாம் லிக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து ஜேகேவோட பாடியை வந்து ரப் பண்ணுறாரு. ஜேகேவும் எதுவுமே சொல்லலை. அவரும் டேவோட பேக் சைடில் வந்துட்டு ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. 2 பேரும் அப்படியே மெஸ்ஸியாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, முடியெல்லாம் பிடிச்சிட்டு. நம்ம ஜேகே வந்து பக்கத்தில் இழுத்து லேப்பில் உட்கார வைக்கிறாரு. ஜேகேவும் அதே பொசிஷன்லேயும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே உட்காடுறாரு. 2 பேருமே ஷர்ட்டு தானே போட்டிருப்பாங்க. இருந்துட்டு ஜேகேவோட ஷர்ட்டை வந்து அன்பட்டன் பண்ணுறான் கிஸ் பண்ணிகிட்டேவும். ஜேகேவும் அதுக்கு எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்துட்டு ஃபுல் பட்டனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே வந்துட்டு மாமா என்ன பண்ணுற அப்படி சொல்லிவிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு அன்பட்டன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இருந்துட்டு கம்மனிடா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு நெக்கில். நம்ம ஜேகேவும் மூன் பண்ணுறாரு. மாமா 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 கடிக்காதடா அப்படி சொல்கிறாரு. நம்ம இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அப்படியே ஷோல்டர் வரைக்கும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பேக் சைடு சட்டையை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு. அப்போது ஜேகே வந்துட்டு டேவோட ஹேரெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்ருக்காரு. அப்படி சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. ஹிப்பில் நல்லா கையை போட்டு இழுத்து உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜேகேவோட ஃபோன் தான்
ரிங் ஆகுது. 2 பேரும் பயந்து ஒரு மாதிரி ஷாக்கில் விழுந்த மாதிரி ஆகிட்டாங்க 2 பேரும். நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆப்போசிட்டில் ஜிம்மின் தான். ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக கேட்குறான். என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். அப்போ ஜேகே வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை என்னாச்சு, எங்கே இருக்கீங்க, டேக் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மாமா பெட்ரோல் போட போனார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஏண்டே 20 நிமிஷமாக கூப்பிட்டுட்ருக்கேன்டா, 20 நிமிஷமாடா பெட்ரோல் போடுறான். பெட்ரோல் போட போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா, நம்பவே முடியல, ஏதோ சொல்கிற. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, வீட்டில் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதோ வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஃபோனை வாங்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மச்சான் எங்கடா இருக்க, ஒய்யனுக்கு மறுவீடு அழைக்கணும், என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, கிளம்பி வா, நாளைக்கு வேறு அவங்களுக்கு ட்ரிப்புக்கு அனுப்பணும், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. வரேன் நல்ல சைனில் வந்து கட் பண்ணி விட்டான். மச்சான் ஏதோ சொன்னேன், சேச்சா மூடிட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி ஜேக்கிட்ட கொடுக்குறான். ஜேகே அவனோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வந்துட்டு இப்போ எதுக்கு நீ பயந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது டக்குன்னு ஃபோன் வந்ததில்ல, அதனால் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்காரு. அப்போது வந்துட்டு கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏதாவது சொன்னியா அப்படி கேட்குறான். ஒன்றும் இல்லை, போகலாமா அப்படின்னு கேட்குறான். தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறான். தண்ணியா, இந்த இருப்பார் அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பாவம் மனுஷன் விரக்தியிலே போயிட்டுருக்காரு. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஒய்யனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிராமத்துலலாம் மறு வீடு பலகாரம் அதெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நடக்கப்போகுது. 2 பேரையும் கூப்பிட்டு குறைச்சி விருந்தெல்லாம் வச்சிட்ருக்காங்க. எல்லாம் நல்லா கட்டுன்னு கட்டிகிட்ருக்காங்க. 10 நாள் பட்னி கிடந்தவங்க மாதிரிக்கு. கடைசியாக ஜிம்மின்ட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு ஏன் மச்சான் நல்லா விளாட்டங்கறியாக எடுத்து வச்சாங்கடா, வாய் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கிட்டே இருந்துட்டு ஆமாம் ஊர்வசி சோப் போட்டு தான் கை கழுவணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசுகிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஜேகே வர்றான். என்ன பேசிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறான். அப்போது வந்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை தொடச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்து ஹனிமூனுக்கு அனுப்புறதுனால நம்ம சிவா வந்துட்டு மச்சான் ஃபஸ்ட் நைட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிட்டு கேட்குறாரு. வாயில் நல்லா வந்துடும் மூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹோபி. ஏன் மச்சான், ஏன் என்னாச்சு, நீ தான் பல கனவு கண்டு வச்சுருந்தியடா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வம்புறுத்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மின் அதை லைட்டை ஒட்டு கேட்டு சிவா எதுக்கு எங்கள் அண்ணனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட எங்கள் அப்பா, நீ தான் அங்கே போய் உட்காந்துக்கிட்ட, அப்புறம் எப்படி ஒன்று டீஸ் பண்ணுறது, அதான் உங்கள் அண்ணனை டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜேகப் வந்துட்டு அங்கிட்டு போய் லவ் பண்ணுங்கடா, நாங்களே நாளைக்கு ஹனிமூன் போகணும், பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ மச்சான், நேற்று ஃபஸ்ட் நைட்டில் பண்ணது பத்தான்னு ஹனிமூனில் வேறு போய் பண்ண போகிற, ஒரே ஜாலி தான் மச்சானுக்கு. பற்றியா ஏன் நிலமையா, உன் தம்பி போய் அங்கே பாரு பக்கத்தில் உட்காந்துருக்கான், நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹோப் வந்துட்டு வாயில் நல்லா வந்துடும் மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன மச்சான் உன் பேச்சில் ஒரு விரக்தி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. அதுக்கு ஜேகப் வந்துட்டு மச்சான் ஒன்றுமே நடக்கலடா நீத்து அப்படின்றான். இங்கே ஒன்றுமே நடக்கலை, என்னடா சொல்கிற, ஒன்றுமே நடக்கலையா அப்படின்றாரு. இல்லை மச்சான் ஒய்ய நீ ஏமாத்திட்டா மச்சான் அப்படின்றான். என்னடா சொல்கிற, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னதே நல்லா இருந்துச்சா, அது ஏன் பொண்டாட்டிடா அப்படி சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரு. நான் நல்லா தானே எல்லாம் போச்சு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்டா அப்படின்றாரு. அது எதுக்குடா நீ யோசிக்கிற, அதை நான் இல்லைடா யோசிக்கணும். ஆனால் நான் என்னன்னு சொல்லு, என்னாச்சு சொல்லு. இல்லைடா நேற்று ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா, நானும் கட்டலில் உட்காந்துருந்தேன், அப்படியே ஒரு ஓரமாக சாஞ்சு இமேஜினேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராணி, அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன்டா. அடுத்த லைன் சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாவி பாணி, அதான்டா. நான் சொல்கிறது மட்டும் கேளுடா, என் வயிற்று அடிச்சிடும், உனக்கு விளாட்டா போச்சா அப்படின்றான். சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சீரியஸாக கேட்குறாரு.
என்னோட ரூம்குள்ளே வந்தாடா. சரி வந்துட்டு நான் பக்கத்தில் போய் ஷோல்டரில் தானே டச் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு ஹோபி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருதுன்ட்டாடா. ப்ளீஸ்டின்னு சொல்லி நானும் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் அவள் என் மேலே இறக்கமே இல்லாமல் தூங்கிட்டாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சிவா கேட்டு, மச்சான் ஒரு 2 நிமிஷம் டைம் தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்குடா, சிரிக்கவா அப்படின்றாரு. சிரிச்சு தோலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது ஜேகேவோட அப்பா வந்துட்டு, அட எம்புட்டு நேரம் அப்படியே உட்காந்து மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது, ஏமாமா சட்டை போட்டுன்னு சொன்னால் தானே எல்லோரும் எந்திரிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, ஓ சாருக்கு அம்புட்டு அவசரமா, அப்படி அவசரமாக போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேள்வி என் ஆத்தினாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து டேவோட அம்மா ஒத்துக்குறாங்க. இது பாட்டி பார்த்துட்டு, ஆமாடி உங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு வந்ததுக்கு என் பிள்ளைகள் எப்படி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க, பின்னாடி குச்சி எடுத்து அடித்து விரட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவளுக்கு மாதிரி எங்கள் பாரு ஒருத்தி சேலைக்கட்டையும் கொண்டையையும் மொழியையும் ஆள் இல்லைப்பனால கல்யாணம் என் பேத்திக்கும் என் பேரனுக்கு வச்சா இவளுக்கு என்னமோ மிடிக்கிட்டு திரியிறாளுங்க கொண்டை கோலப்பத்துக்கு பிறந்தவளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை அம்மா கேட்டு, ஆமாம் நீ வாங்கி போட்டு அப்படியே வளைஞ்சிட்ட வந்து பேசுகிறத பாரு நல்லா கிளவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாவம் கொஞ்சம் சவுண்டாக சொல்லிட்டாங்க. அது பாட்டி கேட்டு, என்னடி சொன்னேன், நான் வாங்கி போடாமையா நீ இப்படி வளர்ந்து திரிஞ்ச, இப்படி நல்லா மினிக்கிட்டு திரியிற அல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா கம்மன் இருமா, நல்ல விஷயம் பேசுகிறானுக்கு 2 பேர் சண்டை விட்டுக்கிட்டு, ஆமாடா என்கிட்ட தான் வா, அங்கே ஒருத்தி குத்துக்கள் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கால அவளுக்கு போகாத, அப்படியே பயந்து இப்படியே வாழு, நீ எல்லாம் இப்படியே தான்டா கடப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்டில் மெங்கியும் வராரு. பாட்டி அதை பார்த்துட்டு, அடக்கு அருமை முடிச்சவன் எப்படி வரையாம பாரு, பொம்பளை பிள்ளை இருக்குது அடக்கு சடக்கமாக வந்துட்டு ஒரு பேண்ட்டு போட்டு வரக்கூடாது, சட்டியோட திரியான் பாரு நாசமாக போகிறவன், இவனை எவன்டா கூட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மெங்கியோ காதலையும் கேட்டுருது. அரே லூஸ் கேள்வி, யாரையும் பார்த்து என்னை சொன்னே அப்படின்றாரு. இவனுக்கு ஏன்டா வா இப்படி போகுது அப்படி சொல்லிட்டு ஜேகேட்டு கேட்குறாரு. சும்மா இருமாம்மா எப்போ அவனை அவ்வளோத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதே என்னடா சொன்ன, கிளவியா வேறு நான் சட்டியோட திரிய, உனக்கு வெக்கமா இல்லையாடா, ஆச்சு பொம்பளை பிள்ளை இருக்குதுகளே பார்த்து காய் துப்பாதுக்கு அதுலேயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரே ரோஸ் கேள்வி, இது ஜட்டி கிடையாது, இதுக்கு பேர் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது சாட்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளவி ஒரு மாதிரி வாய் வச்சு சொல்லுது. ஆமாடி கேள்வி, இது பேர் சாட்ஸு, இது வந்து சும்மா ஜாலியாக ஹாயாக இருக்கிறதுக்காக, இலை இதுக்கு பேர் எங்கள் ஊரில் சட்டிடா என்கிட்ட அங்கே, இதுக்கு பேர் ஜட்டி தானே. அதுக்கிட்டே இருந்துட்டு, ஆமாம்மா நீ சொன்னது ஜட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கிளம்பிட்டு, பார்த்தியாடா என் பேருன்னு சொல்கிறேன், என் பேருக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல, வெக்கம்லாம் வெளிநாட்டில் பிறந்து இங்கே வேறு வந்துருச்சு நல்லா ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அரை கேள்வி கம்முன்னு கறி, இதுக்கு பேர் ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன இலவோ ஷார்ட்ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேள்வி வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கியே சொல்கிறான். வார்த்தைக்கு கேள்வி கட் பண்ணி விட்றேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இது கேட்டாங்க இருக்காங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. தென் வந்துட்டு எல்லாருமே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாங்க, எங்கே ஹனிமூன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு அவரைக்கா சோத்துக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் பாய்ஸ் மட்டும் சும்மா பார்ட்டி மாதிரி மேலே வச்சுட்டு இருக்காங்க மாடியில். ஜாக்சனும் அங்கே தான் இருக்கான், டேவும் அங்கே தான் இருக்கான், ஜேகே எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சும்மா ஒரு பார்ட்டின்னு சொல்ல முடியாது, சும்மா எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அது வந்து நார்மல் ட்ரிங்க்ஸ் தான். நார்மல் ட்ரிங்க்ஸ்னால் சரக்கு வந்து சில பேருக்கு மட்டும் அலவுடு, மற்றவங்க எல்லாருமே கோக் அந்த மாதிரி தான். இப்போ எல்லாருமே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மின்மினியும் வர்றா. ஜேக்கு இருந்துட்டு, நீ என்னடி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது போர் அடிச்சிச்சு, என் கூட யாருமே இல்லையா, ஜிம்மினும் இங்கே வந்துட்டான், அதனால தான் நானும் இங்கே வந்துட்டேன், நானும் உங்கள் கூட உட்காந்துக்கிறேனே அப்படி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவளையும் உட்கார வச்சுட்டு, சரி ஒரு கோக் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. அந்த லூஸு கோக் எது பியர் எதுன்னு தெரியாமல் பியர் எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கு. நம்ம ஜாக்சன் வந்துட்டு அவன் மின்மினியை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் மின்மினி குடிக்கிற ட்ரிங்க்ஸை பார்க்காம, மின்மினிக்கு இது தெரியாது. மின்மினி வந்துட்டு டேவும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்கிறதவே பார்த்துட்ருக்கா. 2 பேரும் இப்படி பேசுகிறாங்களே, அப்போ மாமா எனக்கு கிடையாதா, மாமா என்ன லவ் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா, ட்ரிங்க்ஸுன்னு தெரியாமையவும். இருந்துட்டு நீங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறான்.
அப்போது டே போகுமேவும் மின்மினியும் பின்னாடியே போகிறான். நானும் போயிட்டு வந்து தூக்கமாக விடுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹோபி இருந்துட்டு சரி நானும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சரி ஜிம்மின் சுவா அப்புறம் ஜாக்சன் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஜேகே மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். டே வருவான்னு பார்த்தா டேவுக்கு ஆளவே காணோம். என்னடா அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னார், ஆளை காணோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஜேகே வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டார், கோக் தான் குடிச்சிட்டு உட்காந்துருப்பார். இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு எங்கே போனார் மாமா அப்படி சொல்லிட்டு தேடிக்கிட்டே வர்றாரு. அப்போ ஒரு ரூமில் வந்துட்டு மாமா 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 என்ன மாமா பண்ணுறாங்க, தொடாத மாமா மாமா ப்ளீஸ் மாமா கடிக்காத மாமா வலிக்குது மாமா ப்ளீஸ் மாமா மெதுவா அப்படி சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு என்ன இது மின்மினி வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு கதவு பக்கத்தில் போகிறான். அப்போ வந்துட்டு மின்மினி மியூன் பண்ணுறா. தேங்கம்மா ப்ளீஸ் மாமா தேங்கம்மா ப்ளீஸ் கடிக்காதீங்க வலிக்குது ப்ளீஸ் மாமா அப்படி சொல்கிறான். நம்ம ஜேகேக்கு இதை கேட்டவனேவும் வேர்ல்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒன்று சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான் போல் அந்த மாதிரி இருக்கான். என்ன சொன்னான் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். மின்மினி டேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதை கேட்டுட்டு ஜேகே அந்த இடத்துல நிற்கவே இல்லை. ரூம் போயிடுறான். வாயில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே ரூமில் போய்ட்டு உட்காந்து அழுன்னு அழுதுகிட்ருக்கான். அது எப்படி மாமா என் தங்கச்சி கூட போய் அப்படி சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அழுது மணி எத்தனை ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. விடிய அழுதுகிட்டே இருந்திருக்கான். இப்போ கீழே எல்லாருமே சவுண்டு கேட்குது. ஒரு 5:30 அந்த டைமில் எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜேகே அப்போ தான் டைம் பார்க்குறான். 5:30 நைட் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்கான். நான் எதுக்கு இங்கே வரணும், நான் எதுக்கு இங்கே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மின்கி தான் சவுண்ட் போடுறான். டே ஜேகே எங்கடா இருக்க, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருமா சத்தம் போட்டு வரான். அப்புறம் நம்ம ஜேகே இருந்துட்டு கதவை கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கதவு ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு. டே மச்சான் அப்போ உடனே வர சொல்கிறாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, நைட்டில் தூங்கலையா, உன் மாமா என்ன தூங்க விடலையா அப்படி சொல்லி கேட்குறான். நம்ம ஜேகேக்கு இப்படி கேட்கவுமே அழுகையாக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீ எங்கடா பேக்கோட கிளம்பிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். இல்லைடா தாத்தாக்கு உடம்பு ரொம்ப முடியலையாண்டா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான். உனக்கே தெரியுமில்ல தாத்தானா எனக்கு எவ்வளோ பிரியம்னு சொல்லிட்டு போகணுண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லைடா வேண்டாம் நான் போய்க்கிறேன் பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே இருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு டேவோட அம்மா அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்காங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாண்டி நான் தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது, அதனால கிளம்புறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. மின்னியை சொல்கிறது கேட்டு அட என்னப்பா இது எடுத்து மணி 5:15 தான் ஆகுது, சோறு தண்ணி சாப்பிட்டு கூட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லாண்டி ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு இங்கே இருக்க குறியா போக மாட்டியா, இரு நான் வரட்டும், வந்தோடனே நான் கூப்பிட்டு போய் விட சொல்கிறேன் ஏர்போர்ட்டில், நீ அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடு, மணி 5:30 ஆகுது, உன்னை 8 மணிக்கு எழுப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மின்கியும் சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு ரூம் போகிறான். ரூம் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கான். ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். அப்போ கிளவி வந்து அந்த பக்கம் இருந்து வருது. வந்துட்டு அந்த ரூமை திறந்துட்டு டேயாங்க அப்படின்னு சொல்லுது. அட கிளவி நான் ஒன்றும் டேயாங் கிடையாது, நான் மிங்கியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன கூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அட கூறுகட்ட கிளவி அது கூ இல்லை கியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது என்ன இளவோ என்னடா எங்கேயோ ஊரை விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடா ஆமாம் கிளவி எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் தாத்தானா எனக்கு உசுறு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டு பாட்டிக்கு வந்துட்டு அங்கே வந்து வருது. சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார் கிளவி உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு தடவை கிளவின்னு குறுக்கிலே மிதிச்சு போடுவேன், உங்கள் தாத்தனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளவி இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ராசா பார்த்து போயிட்டு வா, சமத்தாக இருக்கும், அந்த மாதிரி ஜட்டியெல்லாம் போட்டு அங்கே திரியக்கூடாது சரியா அப்படின்ட்டாங்க. அடுத்து லூசி கிளவி அதுக்கு பேர் ஜட்டி கிடையாது, அதுக்கு பேர் ஷார்ட்ஸ், இப்போ நீ எந்திரிச்சு போல உனக்கு அப்படித்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ராசா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளவி அங்கேருந்து கிளம்புறாங்க. பக்கத்து ரூமில் வந்துட்டு டேங்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே வருது. ஜேகே காதுலேயும் அந்த சவுண்டு விழுது.
சுற்றி சுற்றி டேன்னே இருக்குது. நைட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் நினச்சி மறுபடியும் உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போன்னு பார்த்து யாரோ ரூமை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஜேகே கட்டலில் தான் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பான். லைட் கூட போட்டிருக்க மாட்டான், இருட்டாக தான் இருக்கும். நம்ம டே ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு என்னாச்சு என் சொல்லத்துக்கு தூக்கம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண கிட்ட வர்றான். அப்போ நம்ம ஜேகே பல்லாரும் ஒன்று காது மேலே வைக்கிறான். டேக்கு அடித்த போதெல்லாம் இறங்கிருச்சு. மார்னிங்கே இப்படி நடந்ததுனால டேக்கு டென்ஷன் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாரு ரெஸ்ட் ரூமுக்கு. நம்ம ஜேகே மறுபடியும் உட்காந்து அழுதுட்ருக்காரு. கீழே வந்து அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி எங்கேயோ போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்திருப்பா அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜேகேட்டு கூட சொல்ல டே கிளம்பி போயிட்டான். அப்போ நம்ம ஜேகேயோட அம்மா வந்துட்டு, எங்கே இந்த ஜேகே பையில காணோம், காலையிலேருந்து மணி 9 ஆகுது, என்ன கீழே இறங்கி வராமல் இருக்கான், இந்நேரம் வந்திருப்பானே அப்படி சொல்லிட்டு ஜேகேன்னு கூப்பிட்றாங்க. இந்த சவுண்ட் கேட்டு மேலேருந்து மின்மினி தான் கீழே வர்ற அழுதுகிட்டேவும். அதை பார்த்துட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு, நீ எதுக்கடி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஜேகேவும் கரெக்டாக மேலேருந்து இறங்கி வர்றான். என்னாச்சுடா பாப்பா வடிச்சியா அப்படி சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பா. ஜேகே எந்த பதிலுமே சொல்ல அவன் பாட்டுக்கு இறங்கி வர்றான். அப்போது நம்ம மின்மினி தான் அம்மா அம்மா சுற்றி பார்க்குறா. அங்கே தான் நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸு, டேவோட பேரண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு யூங்கியோட அம்மா, ஜிம்மினோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. பாட்டியும் அங்கே தான் ஹாலில் தான் இருக்காங்க. டேவோட அம்மா அப்போ தான் அங்கேருந்து வருவாங்க. ஏடே மருமவளே நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது நம்ம டேவோட அம்மாவை மின்மினி கட்டி பிடிச்சிட்டு, அத்தை அப்படி சொல்லிட்டு அழுவுறா. என்னாச்சுடி சொல்லிட்டாடே, நீ எதுவும் திட்டினியாடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா தெரில மதினி, மேலேருந்து வந்து அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தான் நம்ம சுகா இருந்துட்டு வர்றான். வந்துட்டு ஏம்மா இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா கத்துற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாழை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதேம்மா உன்ற மருமகனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகா இருந்துட்டு ஜிம்மின் தான் கேட்டிருப்பாங்க. ஜிம்மினோட அம்மா வந்துட்டு, அவன் காலையில் எங்கே உனையான்னு தெரில, எங்கேயாவது ஊர் மேய போயிருக்கோம், நீ வாஸ்தாமி வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அப்போது இவங்களோட அப்பா தான் கரெக்டாக போய் இறக்கி விட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒய்யனையும் ஹோபியையும் ஹனிமூன் ட்ரிப்புக்காக நம்ம யூங்கி தான் போயிட்டு வெள்ளனாவே ஃப்ளைட் ஏற்றி விட்டு வந்திருப்பாரு. முடிஞ்சு பசிக்குது சோத்த போடுங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்றாரு. ஜிமினோட அம்மாவும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ மின்மினி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு இத்தனை பேர் கேட்குறோம்ல, வாயை திறந்து சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வராரு. சும்மா இருங்கண்ணே, பிள்ளை மிரட்டாதீங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா தான் கேட்டுட்ருக்காங்க. அத்தை தேங்க மாமா எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்ம டேவோட அம்மாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. நம்ம பாட்டி காதில் இது வந்து சரியாக விழுகலை, என்னமோ பேசுகிறாளுங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, என்னடி பேசுகிற, வாயை கிழிச்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சும்மாரு, என்னாச்சு மின்மினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேங்கம்மா நேற்று நைட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழறா. அதுக்கு உள்ள சந்தோஷம்தான் விசவண்டு. ஆனால் வெளியே ஆக்ஷன் போட்டு எப்படியாவது டேவ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கு. கிரிமினலாக நடந்த சம்பவத்தை தனக்காக இதாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு தம்மா துணுன்ட்டு எவ்வளோ விஷமாக இருக்கு பாரு அது. ஆனால் நம்ம ஜேகே தான் உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு மின்மினி, இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, என்னை ஏன் யாருமே நம்ப மாட்டேறீங்க அப்படி சொல்லிட்டு கத்துறா. இது கேட்டு கிளவி வந்துட்டு, என்னடி என்ன அங்கே கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டேவோட அம்மா வந்துட்டு, கிளவிட்ட சொல்லாதீங்க கம்முன்னு இருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாருமே தனியாக போயிட்டாங்க. டேவோட அப்பாவுக்குலாம் மனசு விட்டு போச்சு. அப்போ தான் நம்ம டே வேற மின்கிவா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு
வீட்டுக்கு வந்துகிட்ருக்கான். அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். எல்லாருமே ஃபோன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கையில் கீ வச்சு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே வர்றாரு. மா மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்ன சத்தத்தவே காணோம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஹே ஓல்டு லேடி, எங்கே எங்கள் அப்பா அம்மாலாம் காணோம் அப்படி சொல்லி கேட்குறான். அந்த புறவாசலில் இருந்தாலும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு டேவும் போய் பார்க்குறான். பின்னாடியே பாட்டி இவளுக்கு என்ன புறணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. டே இருந்துட்டு எதுக்குமா இத்தனை தடவை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே கேட்டுட்டு நிமிந்து கூட பார்க்கல. டேவோட அப்பா பலர்னு காது மேலே வைக்கிறாரு டேக்கு. டே காலைல யார் மூஞ்சில் முடிச்சான்னு தெரியல, காலிலேருந்து காதலே அடி வாங்கிட்டு இருக்கான். சரி, பேக் டு த ஸ்டோரி. டேவோட அப்பா அடிக்கிறாரு. அப்போ ஜேகேயோட அப்பா தான், மாமா இருங்க மாமா, என்னன்னு கேட்போம் மாமா, இருங்க மாமா, கை வைக்காதீங்க மாமா பையன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்கான், நம்ம ஒய்யன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம டே குக்கோட அம்மா அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. டேவோட அம்மா இருந்துட்டு அழுதுட்ருக்காங்க. இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்க கூட இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து கேட்குறான். அப்போ தான் பாட்டி வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக. நம்ம டே கண்ணத்தில் என்னாச்சு அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ இவங்களோட அப்பா தான் வந்துட்டு கேட்குறாரு, அது டே நீ மின்மினிய அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் போயிட்டு வரேன். சரி, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். ஒன் செகண்ட், இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.